சாமி நோண்டவா நோண்டவா இல்ல ஆண்டவா 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 உன்னை 6 மணி பக்கம் வந்து நோண்டவா நீ என்ன பேசமானா யாரு கேளு உங்களது பாதத்தில் உங்களது சாத்திலைக்கு வணக்கம். ஏ சாத்தகி நான் யார் தெரியுமா? என்னுடைய தம்பி. ஆமாங்க. ஆமா. அப்படி இருந்தாலும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அமர்ந்திருக்கிற திருசபை அன்பிலே அரபிக்கடலை போலவும் பண்பிலே பசிபிக் கடலை போலவும் அமர்ந்த அந்த திருசபை கண்முன்னதாக ஒரு ஆண்மகனாக ஜனனம் எடுக்க வேண்டும் என்றால் 12,000 புண்ணியங்களை செய்து ஜனனம் எடுக்கின்றார்கள். ஒரு பெண்மணியா ஜனனம் எடுக்க வேண்டும் என்றால் 12,000 பாவங்களை செய்து ஜனனம் எடுக்கின்றார்கள். நான் கரெக்டா வந்துருவேன். இருந்தாலும் இப்பேற்பட்ட சபையில் என்னுடைய விளக்கம் எதற்காக வந்திருக்கின்றேன், பாரத போர் முடிந்ததா முடியவில்லையா என்பதை விளக்கத்தை சொல்றேன். நன்றாக கேளு. மாயவா என்றால் மனக்குறை தீரும், கோவிந்தா என்றாவே உண்டானால் மனதில் நினைத்து குறையெல்லாம் தீரும். அப்படி இந்த பூமி பாரதம் தீர்ப்பதற்காக 2 யுகத்தை முடித்து விட்டு 3வது துவாபரி யுகத்திலே நான் எதற்காக பிறந்தேன், இந்த பூமி பாரதம் தீர்க்க வேண்டும் என்று பூமாதேவி ஓடி வந்து முறையிடும் போது, அம்மா துவாபரி யுகத்திலே நான் ஒரு குழந்தையாக பிறக்கின்றேன், அப்படி குழந்தையாக பிறந்து உன் குறையை தீர்க்கிறேன் என்று சொன்னேன். குழந்தையாக பிறந்து இந்த பூமி பாரதம் தீர்க்க வேண்டும் என்று முதலாக என் தாய் மாமனை சம்பாரம் செய்தேன். பாண்டவருக்கு தொண்டனாக இருந்து என்ன செய்தேன் தெரியுமா? அதே கௌரவர் என்று சொல்லக்கூடிய 100 பேருக்கு தூண்டுகோலாக என் தம்பியை நிறுத்தி பகட சூதையாட செய்து நாடு நகரம் எல்லாம் படித்து வனவாசம் ஓட்டி வைத்தேன். ஓட்டி வைத்தவுடனே அவர்கள் நினைத்தார்கள், மாமா என் குறையை தீர்க்க வேண்டும், என் குறையை தீர்க்க வேண்டும். 13 கழித்து 18 நாள் சண்டை உற்பனை செய்து பாரத போர் முடித்த பிறகு மாமா வர வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த மண்ணின் பாரதத்திற்கு பாண்டவர்கள் தன்னுடைய இஷ்டகுல தெய்வமாகும் மாரியம்மனை நினைத்து பாரத போர் முடித்தார்கள். பாரத போர் முடித்தவுடனே அந்த நேரத்திலே செம்மையாக டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்னாபுரத்தை ஆண்டு இருக்கும் போது இந்த நேரத்திலே என்ன நினைத்திருக்கிற தெரியுமா? தர்மராஜா மாமா வர வேண்டும், மாமா வர வேண்டும், அம்மனுக்கு மலர்களை பறிப்பதற்காக கானகத்திலே சென்ற என் பேரனாக விளங்கும் சின்னர்ஜுனன் வரவில்லை என்று நினைத்திருக்கின்றார்கள். சென்று காட்சி கொடுக்க வேண்டும். அந்த புறமாக என் மனைவி இருக்கிற சீக்கிரம்
வாங்கடியம்மா வாங்க. இருந்தாலும் நீங்க எல்லாம் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? இருக்குடா டைம் இல்ல, நாளைக்கு பேசலாம். எப்படி வாழ தெரியுமா? இருவர்களும் ஆண்டவர் அழைத்தார் என்று ஓடோடி வந்து திருமாத படைந்தபடியால் இந்த கடல் சொந்த உலகத்தில் தீர்காசமாக சுகமாக வாழ வேண்டும். சரி, அப்படி வாழ்வதா இருந்தாலும் இன்றைய நாளையில எதற்காக அழைத்தீர் சுவாமி? என்ன காரணம்? முடிந்தவுடனே இந்த நேரத்தில் தர்மராஜாகப்பட்டவர் மாமா வர வேண்டும், மாமா வர வேண்டும், என் குறியா தீர்க்க வேண்டும். என் பேரப்பிள்ளையாகப்பட்டது சின்னர்ஜுனன் சென்ற கானகம் மலர்கள் பறிக்க சென்றவன் இன்னுமே வரவில்லை. அதனால என்ன காரணம் ஏது என்று என்னை நினைத்திருக்கின்றார். நினைத்தாலும் அவரிடத்திலே சென்று ஐயா உன் குறிய தீர்க்கிறேன் அப்படி என்று சொல்லி தர்மராஜாவுக்கு சொல்லிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த நேரத்திலே இந்த தர்மராஜா என்ன செய்தார்? தன்னுடைய பேரப்பிள்ளை வரவென்று என்று மாறி அழைத்து அனுப்ப சொல்லி இருக்கிறார். அவருடைய இஷ்டகுல தெய்வம் மாரியம்மா. மாரியம்மனை அழைத்து சென்றது உண்டானால், அந்த சிங்கக்கோட்டைக்கு சென்றது உண்டானால், அந்த சிங்கக்கோட்டையிலே மதுசூரனாகப்பட்டவன் அந்த சின்ன அர்ஜுனனை சிறை போட்டு வைத்திருக்கின்றான். சிறை போட்டு வைத்திருந்தால் அவன் குலதெய்வமாக விளங்கும். காளியம்மன் இருக்கின்றான் அங்கே காவலாக. ஆனா அதற்கு பதிலாக மாறி அனுப்ப வேண்டும், மாறி அனுப்ப வேண்டும். மைத்துனா அனுப்பி வந்தானால் உன் பேரப்பிள்ளை அர்ஜுனனை மீட்க முடியும் அப்படி என்று சொல்லி அந்த காளியானவளை அனுப்பியிருக்கின்றார். காளி வந்தது உண்டானால் மற்ற விஷயம் வாங்கலாம். போக
என் அவதாரம் எப்படி 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 அவதாரம் எப்படியா வருவேன் கருமாறி குருமாறி யாத்தமாறி மாறி முத்துமாறி அங்காரம்மா சத்தியம்மா மாறி பல்லக்குடி நான் எப்படி இருக்கிறேன் மாரியம்மா நடுவுரில் அமர்ந்து ஊருக்கு நடுவிலே ஒரு கோயில நடுவில் அந்த கருவறையிலே மாரியம்மனை தோற்றமாகி இந்த மக்களை எல்லாம் காத்து வந்தார் கூட கட்டி காப்பவன் நான் கட்டுக்கிறேன் இல்லை என்றால் இந்த ஊர் உலகம் இருக்காது அதனால என் பேராக வந்தது மாரியம்மன் நடுவூரில் அமர்ந்தபடியா எனக்கு மாரியம்மன் என்று பேர் பெற்றிருந்தாரா அது மட்டுமா
நான் எப்படி அமர்ந்துக்கிறேன்? சிங்க வாகனத்துல தூண் ஒரு கையில வீர தட்ட ஒரு கையில ஏற்றி கொண்டு இந்த நாட்டு மக்களை எல்லாம் காப்பவன் நான். நான் மாறி என்று பெயர் படுத்து இந்த நாட்டு மக்களையும் ஊருக்கு மக்களையும் காப்பவன் நான். அப்படி இருந்தாலும் இன்று தினம் என்ன காரணம் தெரியல. யார் என் பக்தர்கள் ஐவ ராஜாக்கள் பஞ்சபாண்டர் ஐவ ராஜாக்களுக்கு நான் குல தெய்வமாக மாறியாக நாக்குறேன். ஐவ பஞ்ச பாண்டவருக்கு குல தெய்வமாக மாரியம்மன் நான் இருக்கிறேன். இருந்த போதிலும் என்ன காரணம் தெரியல என் பக்தராகப்பட்டவர் அவதிகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அதனால அந்த சூரனாகப்பட்டவர் சிங்கக்கோட்டை ஆண்டவக்கூடிய அந்த மதுசூரனாகப்பட்டவர் என் பேரை பிள்ளையாகக்கூடிய எனக்கு பேரை பிள்ளைதான் சின்ன அர்ஜுனன். அவனை சிறை பீட்டு அடியில் எடுத்து சிறை போட்டு விழுந்த வெள்ளிக்கிழமை என் தங்கையாகக்கூடிய அந்த காலைக்கு பலி கொடுப்பதாக அவன் அகோர கௌரவமா இருக்கிறான். அவனை விடக்கூடாது. என்ன செய்யணும்? ஆனா சிங்க கோட்டை அந்த சூழ்நிலை விடக்கூடாது. எப்ப என் பக்தனை காலைக்கு பலி கொடுப்பதாக ஆனால் என் பக்தனை அழைத்து செல்கிறானோ அவளை விடக்கூடாது. அவனை மடிக்கணும். குடிக்கிற அவளை புடிக்கிறா மட்டுமா இவ்வளவு விட்டு போறீங்க. நீ வேணா நீ போயிடு. அதே சிங்கக்கோட்டை ஆளக்கூடிய மதுசூரா இவ யாரா புதுசா இவ யாரா புதுசா ஜகத்திலே என்ன சாவடிக்கு ஒருத்தன் திறக்கலாம். கொம்மநாட்டி காலுக்கு மேல மூத்திரம் பேரு வந்து சாகச்சிருவாங்க. என்ன பாருடா ஏன் பேர பிள்ளை மாரியம்மன் மாரியம்மன் என்ன செய்வார்?
தண்ணி கொடுத்து சாங்குல போட ஏடா ஏய் அன்னைக்கு ஓடி ஓடி புடிச்சீங்க நீ புடிக்கிறதுக்கு ஆளு இல்லடா தாய் ஆமா உட்கார்ந்து சொல்லுங்க கோவம் பட்டா இதை கிழிச்சுட்டா எங்களை சாவச்ச நினைக்கிறியா பொம்பளை சாமி என்னைக்கு ஆம்பளை அடிக்க முடியாது இப்ப நான் சும்மா விட்டுருவேனா நீ ஆம்பளை வாடா டே பொட்ட பையா வாடா பொம்பளை நீ பொம்பளை வாடே தேவடியா சாமி கண்டார ஒளி சாமி பெரிய பட்டி வாடா
என்னை குடிச்சு கிழிச்சு விட்டாயிட்டேன். நீ ஆம்பளை இருந்தா என் பத்தன் திருநடத்தை விடுறா. நீ உடம்பு விட மாட்டேன். ஓஹோ, நான் காவிரிக்கு பலி கொடுக்கிறேனே. ஓ, அவனை நீக்க வந்தவன். ஆமாடா, என் பத்தன். அது அப்படி சொல்லு. என் பாலகன். விடுடா அவனை. இப்போ அவன் ஒருத்தனே சாக்கூடாது, இவனே கூட்டு நட்டுக்கிறான். எவனி சேர்த்தியும் காரியமா இருக்கா பறி வைக்க போறான். என்னம்மா? இதுக்கு மேல இவன் காட்ட எதுக்கு நான் உதவாயின் நடக்கணும். இவனை நான் விட்டா ஒரு ஆளு அவளை போய் இவன் காலி பண்ணிடுறான். இவனால ஏய் வந்து மத்தாக்கு முன் பண்ணிடா. நான் கண்டு தயாரா வச்சுக்கிறேன் கண்டார வழி. எனக்கு சாமிக்கு மட்டும்தான் கிடையாது. முன்னே தெரிஞ்சிருக்க அவங்களுக்கு சாமி எவன் தோட நான் முடக்கணும்னு. நீ என்னைய முடக்க முடியாது. ஏய் என்ன வயலாதான் என்ன காரணம்? அம்மா தனிச்சா எனக்கு ஒரு ஆதரவு காரணம் தாயே. என்ன ஆதரவு? இந்த சிங்க கோட்டையை என்ன வெல்ல செட்டி கிச்சுதான் பார்க்கலாம். நான் எப்படி செட்டி போடணும் அது செட்டியா போனாலும் கோமன் கட்டு போய் என்ன வந்து உன்னை படைத்த காளி நானே. இந்த உலகத்தை படைத்த காளி நானே. அவனி புவனி எல்லாத்தையும் படைத்தவன் நானே.
ஏய் என் பத்தனை விடுது என் பத்த சின்னாத்தை விடுதா உனக்கு இருக்கிற பேச்சு நீ என்ன சொல்வது நான் என்ன விடுவது இந்த உலகத்தை படைத்த காளி நீதான் என்னுடைய பேச்சை கேட்கணும் நான் தான் உன்னை படைத்தேன் நீ என்னை படைத்தாயா நீ என்ன படைத்த சொல்கிறாயே நீ எப்படியா வந்தவ அட பச்சை நல்ல நடுசாமத்திலே இரவு நேரம் 12 மணி நேரம் பச்சை பிணத்தை வாரி வாரி தின்னக்கூடிய நீ முடியை விட்டு கொண்டு கோழி விட்ட கண்ணு கோளால பண்ணு பச்சை பிணத்தை நீ நீ எத்தனை சொன்னாலும் சரியே நான் அவனை விடவே மாட்டேன் உடம்படியா அது கோழி விட்ட கண்ணை அப்படியா அது மட்டும் ஒன்றுமான காரியம் உன்னை விட மாட்டேன் நான் நினைத்தால் உன்னுடைய பிணத்தை விழுங்கி உன்னுடைய ரத்தத்தை கொடுத்திடுவேன் மண்டே வளைக்க போற மணி
இருவருக்கு சண்டை வராது. அண்ணா அண்ணா, இந்த உலகத்திலே நான் முதலாக பிறந்தேன். நான் இவளை நான் படைத்தேன். இவ என்னிடம் சண்டை போடுகிறாளா? அண்ணா, நான் செஞ்ச தவறு கிடையாது. என் பக்தர்களாகக்கூடிய சின்னத்தினை இவனுக்கு பலி கொடுப்பாங்க. அந்த மதுசூதனாகப்பட்டவன் என் சின்னந்திரு பாலகன். அவனை பலி கொடுத்தா நான் விடுவேனா? அதனால என் பாலனை எப்ப பலி கொடுக்கிறானோ இவனை நான் விடுவேன். இருந்தாலும் இந்த உலகத்திலே என்ன செய்யறீங்க என்ன என்பது எனக்கு விளக்கமா நன்றாக தெரியும். இருந்தாலும் நான் சொல்வதை போல கேட்டது உண்டானால் இந்த பக்தர்களோடு உன்னை வணங்கி கூடு ஊத்தி குட்டி வெட்டி கும்பம் போட்டு மாவிளக்கேற்றி உன்னை வணங்குவார்கள். நான் சொல்வதை போல நன்றாக செய்ய வேண்டும். அப்போதைக்கு உனக்கு சண்டை வரவே இருக்க வேண்டும் என்று முதலாக நான் இருவரும் முகத்தை முடிக்கூடாது. இருவரும் முகத்தில் முடித்து என்ன ஆகும்? சண்டை வரும். இந்த உலகம் அழிந்து விடும். அதனால நீயும் தங்கச்சிதான் இவ்வளவு தங்கச்சிதான். நான் சொல்வதை போல செய்தது உண்டானால் இந்த பக்தர்களை காப்பாற்ற வேண்டுமானால் நான் சொல்வதை போல செய்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால நான் சொல்வதை போல செய்ய வேண்டும். 2 பேரும் போக வேண்டும். அண்ணா, நீ சொன்ன வண்ணமாகவே நாங்கள் செய்கிறோம் அண்ணா. அண்ணா, இங்க பாரு. உன் முகத்தை பார்த்து அந்த காளியாலை விடுகிறேன். இல்லை என்றால் அந்த காளியை மறுத்து விடுவேன். அதனால இருவர்கள் ஒருவர் மாண்டாலும் ஆமா. ஒரு உருவத்தில் பிறந்தவர்கள். இருந்தாலும் என்ன காளி முதலாக அவதார சக்தியாக அவதாரம் எடுத்து இரண்டாவதாக அதே காளியாக அசுரர்களை மதம் அனுப்பதற்காக காளியாக அவதாரம் எடுத்தார். இரண்டாவது பரசுராமனுக்கு நீ பிள்ளையாக பிறந்து மகர வேண்டும். இருந்தாலும் இந்த காளியம்மனும் ஆரியம்மனும் இருந்து இப்படியே சண்டை அடித்தது உண்டானால் ஊருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடும். அது வண்ணமாக இந்த அம்மனை காளியம்மனை வடக்குப்புறமாகவும் அதே மாரியம்மனை கிழக்குப்புறமாக அமர செய்திருக்கின்றேன். இருவர்களுக்கு இனிமேல் சண்டை வராது, மூஞ்சில் மொழி மாட்டாங்க. அந்த பக்தர்கள் சென்று எந்த காளியை வணங்குகிறார்களோ அந்த தெய்வம் நீங்க வந்து வணங்குங்க. மாரியம்மனை யாரு வணங்குகின்றார்களோ அந்த மாரியம்மனை நீங்க வந்து வணங்கியது உண்டானால் நலன் உண்டாகும். எல்லாம் வந்து வணங்கிட்டு மட்டும் போங்க. நீங்க காசு இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. வணங்கிட்டு அம்மா மாரியம்மா தாயே உள்ளூரிலே அமர்ந்து எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும். ஊருக்கு வடக்கான வரோம். அதே வடக்கு முகமாக திருப்பி காளியம்மாள் அமர்ந்திருக்கின்றார். ஊரு விட்டு அழுக்காக இருப்பா காளியம்மா. அதனால எல்லா பக்தர்களும் வந்து வணங்கி அங்க ஊரை கட்டி காக்க வேண்டும் என்று எல்லாம் வந்து வணங்கிட்டு போங்க.
இரவு காளி மாரி சண்டை என்று சொல்லக்கூடிய ஆமா நன்னாடகம். இந்த காளியோ மாரியும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்காமல் கிழக்கு மேற்காக இருந்தார், வடக்கு திசையை நோக்கி இருந்தார்கள். ஆகையால் இந்த நாடகம் இத்தோடு முற்றி பெற்றது. இதை பார்த்தவர்கள் கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்க கோகுல கண்ணன் நாடக சபா குழுவினர்களால் நடித்து காட்டிய இந்த நாடகத்தை பார்த்த பேர்களும் கேட்ட பேர்களும் அவன் எல்லாம் சென்று வளமாக நலம் பெற்று வாழ வேண்டும். மீண்டும் நாடகம் இதே